தமிழகத்தில் நாளுக்கு நாள் விவசாய நிலங்கள் குறைந்து வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான், எந்த வழக்கில் நீதிபதிகள் இது போன்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய சங்க நிர்வாகியான தனபதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்த பொழுது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1974ஆம் ஆண்டு முதலாக 75,000 ஏக்கர் பரப்பளவில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக பசுமையான காடுகள் இருந்தன. இவை புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக இருந்து வந்த நிலையில் 1974ஆம் ஆண்டுக்கு பின்பாக இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வணிக நோக்கில் யூகலிப்ட், அதே போன்று முந்திரி போன்ற மரங்களை தமிழக வனத்தோட்ட கழகத்தால் நடப்பட்டிருக்கின்றன. இந்த மரங்களை வளர்ப்பதற்காக வனப்பகுதியில் உள்ள காடுகளை அழித்து யூகலிப்ட் மரங்களையும், அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் கூட அகழிகளையும் பெரிய மண் தடுப்புகளையும் அமைத்து வருவதால் மழை நீரானது அதன் ஓட்டத்திற்கு செல்லாமல், இதனால் கிராமங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் முழுவதுமாக நீர் செல்லாத நிலையில் விவசாயம் முழுமையாக தடைபெறுவதாகவும், இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகுவதாகவும் குறிப்பிட்டு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் யூகலிப்ட் மரங்களை நட இடைக்கால தடை விதிப்பதோடு நீரோட்டத்தை பாதிக்கும் வகையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நீக்கவும் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது அப்போது பேசிய நீதிபதிகள், நகர மயமாக்கல் நாள்தோறும் விவசாயம் அழிந்து வருகிறது எனவும், விவசாய நாட்டில் விவசாயத்தை அழிக்கக்கூடாது, விவசாய சாகுபடி நிலங்கள் குறைந்து வருகிறது எனவும், கர்நாடகாவில் கனமழை பெய்தால்தான் காவிரி ஆற்றில் தண்ணீர் வருகிறது, நாளுக்கு நாள் விவசாய நிலங்கள் குறைந்து வருகிறது எனவும், இதே நிலை நீடித்தால் நாம் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை அதிகரிக்கும் என தங்களது கருத்தை தெரிவித்தார்கள். அதே போன்று தற்போது துவரம் பருப்பு உள்ளிட்ட தானியங்களை இறக்குமதி செய்கிறோம், காகித அலை வேண்டுமா, உணவு வேண்டுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி அவர்கள், தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தின் வனப்பரப்பில் யூகலிப்ட் மரங்கள் அதிகம் வளர்ப்பதால் தடுப்புகளால் சமவெளி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு மழைநீர் வருவது தடுக்கப்படுகிறது என 6 பேர் கொண்ட வல்லுநர் குழு ஆய்வு செய்து 2 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை தற்பொழுது ஒத்திவைத்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் யூகலிப்ட் மற்றும் முந்திரி உள்ளிட்ட மரங்கள் நடுவதால் இயற்கை வளங்கள், விவசாயிகள் பாதிக்கப்படுவது தொடர்பான வழக்கில் இதுபோன்ற ஒரு கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி சல்மான்.